ஹலோ வெல்கம் பேக் டு சரவணகல் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு வந்து டே 20ல இருக்கும். இன்னும் ஒன் மோர் டேஸ் தான் இருக்கு நம்ம இந்த சேலஞ்சை மொத்தமாக முடிக்கிறதுக்கு. இந்த 20 டேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டிசிப்ளினாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு என்னோட முயற்சியை ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவு டிசிப்ளினாக தான் இருந்தேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் மட்டும் சீட் டேவாக போச்சு. அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் டே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டயட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி டிசிப்ளினாக இருந்தேன். அந்த சேஞ்சஸ் வரும் எனக்கு தெரிஞ்சுது. வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன். டே 20 இன்னைக்கு. வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம். அதே மாதிரி காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் நைட் ஷிஃப்டோட சோதனையை பற்றி. அந்த நைட் ஷிஃப்ட் சோதனை வந்து ஒருத்தருக்கு பதிலாக ஸ்வாப் கொடுத்தோம்ல, அவரோட அப்போ அவருக்கு பதிலாக இப்போ நான் ஸ்வாப் வாங்கி அவரோட ஆஃபர் நான் எடுத்துக்கிட்டு என்னோட ஷிஃப்ட்டை வந்து அவருக்கு கொடுத்துட்டேன். அதனால இன்னைக்கு லீவு. இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்எஸ் போயிட்டு வந்தோம். என்னடா எல்லாரும் எஃப்டிஎஃப்எஸ் தான் சொல்லலாம்னு கேட்டீங்க. நான் எஸ்டிஎஃப்எஸ் சொல்லணும்னா எஸ்டிஎஃப்எஸ்னா செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதுதான் எஸ்டிஎஃப்எஸ். அதை தான் நான் மீன் பண்ணி சொல்கிறேன். நானும் என் ஒய்ஃபும் 8 மணிக்கு கணேஷ் தேட்டர் போயிட்டு படம் பார்த்தோம். 8 மணிக்கு வந்து போட்டாங்க, ஃப்ளிக்கர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லாம் அங்கே தேட்டரில் இருக்க அக்காலாம் கத்தி என்னப்பான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் 1லேருந்து அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி ஸ்க்ரீன் 2ல போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம். நல்லா தரமாக இருந்தது படம். கொஞ்சம் நிறைய எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல என்டர்டெய்னரை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகெல்லாம் வந்துருச்சு ரொம்ப. டே 20 அதுவும் இப்படியா மாறினீங்க அப்படின்னு. வெறும் வெறும் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு டயட் கோக் இருக்கா பார்த்தேன். டயட் கோக்லாம் எதுவும் இல்லை. அதனால நானும் என் ஒய்ஃபை பாப்கார்னும் வாட்டர் பாட்டிலும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் 3 ஹவர் படத்தை நல்லபடியாக பார்த்துட்டு ஜம்முன்னு வந்தோம். காய்ஸ் ஜனநாயகன் போய் பாருங்க, நல்லா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு பக்க கமர்ஷியல் படமா இருக்கு. கொஞ்சம் சில சீன்லாம் கூஸ் பம்ப்ஸும் அந்த மாதிரியும் நல்லா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப ஒஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் லென்த்தி டியூரேஷன் ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்தது. ஓவர் பீரியட் எப்படா முடியுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆனதுனால தான் சொல்றேன். அதர்வைஸ் படம் வந்து மாதிரி தான், சூப்பர். அந்த ஓப்பனிங் என்ட்ரா வந்து அந்த மொமெண்ட்லாம் அந்த ஆனா இதுக்கப்புறம் அந்த ஒரு மொமெண்ட்டை மிஸ் பண்ணுவோம். என்னதான் யாரு டைட்டில் கார்டு, என்ன டைட்டில் கார்டு, எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் யார் வேணா இருந்தாலும் தளபதிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. வந்து எப்படி சொல்றது, தளபதி ஸ்டைலே செமதாங்க. ஏன்னா நீங்க எந்த தளபதி படம் போனீங்கன்னாலும் மாஸ்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு தளபதி டான் 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 அப்படின்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா, அப்ப அந்த அந்த பிஜிஎம் அதுலயே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடும். பயங்கரம். ஆட்ஸ் ஆஃப் அந்த பிஜிஎம்லாம் அதுவே தெரியா இருந்தது. இன்ட்ரோலாம் பயங்கரமா இருந்தது. படம் முழுக்க முழுக்க நல்லா இருந்தது. பாருங்க. காலைல இதுதான் நம்மளோட வேலை. காலைல நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாப்கார்னோட முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியம் போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப பசிச்சுது. அதனால ஹெவி ப்ரோட்டீன் சொல்லிட்டு நம்மளோட பாக்கம் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 1.5 மாசத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆலப்பாக்கம் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிரியாணி இருக்கும். அங்கே போயிட்டு அந்த பிரியாணி வாங்கிட்டு வந்து நல்லா தரமான விட்டு சம்பளம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நேற்று தான் ஒரு 1 கிலோ வந்து மூக்கல்ல வாங்கினேன். அதுவும் ஒரு குட் ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபரா மூக்கல்ல. ஸோ மூக்கல்ல சால்ட்டி ரோஸ்டட் சென்னா அது சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் என் குழந்தைங்களோட விளையாட்டு அப்படியே குழந்தையோட தான் இருக்கேன். குழந்தையோட விளையாட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்படியே தூங்கி எழுந்து முடிச்சுட்டு ஈவினிங்காக போல் வந்து நானும் என் ஒய்ஃபும் பார்க்குக்கு போயிட்டு என் பாப்பாவோட சும்மா ஜாலியாக விளையாட்டு டின்னர் வந்து லைட் வெயிட் டின்னர் தான். ஆப்வியஸாக லைட் வெயிட் டின்னர் சாப்பிட்டு இந்த டே 20 வந்து நல்லபடியாக முடிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, இன்றைக்கும் நல்லபடியாக ஒர்க் அவுட் செஷன்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. நல்லா பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. தயவு செஞ்சு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம். ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஸ்பத்திரி, ஏன் எங்களோட நாங்கள் டீ குடிக்க போவோம் ஆஃபீஸில், எல்லாரும் வடகிட்ட அடிச்சு சாப்பிடுவாங்க. எனக்கும் ஆசையாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோலாக இருப்பேன். என்னடா ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா இருப்பியா எங்களோட வடை சாப்பிடாம வந்தா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை. அது ஒரு கண்ட்ரோல் சார். எப்படி சொல்றது,
இப்ப நம்ம உடம்ப பாத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல வந்து நம்ம உடம்பு நம்மளை பாத்துக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் சரி இந்த வயசுலயே என் உடம்பு முடிஞ்ச அளவு பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து நான் நிறைய சாப்பிடுவேன் தான். ஆனா புரோட்டீனா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சாப்பிடுவேன். அதுதான் நான். ஓகேங்களா. டே 20 வந்து சிறப்பா முடிஞ்சுது. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. இந்த டே 20 மூலியமா ஒன்னே ஒன்று சொல்றேன்னா, ஒரு நல்ல விஷயம் ஹேக் பண்ணுவேன் எல்லா வீடியோவும். அதே மாதிரிதான் உங்களோட சேர்க்கையை நல்லா வச்சுக்கோங்க guys. கூட இருக்கிற நண்பர்கள் சேர்க்கை எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கை. நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா ஒரு பழமொழியே இருக்கு, ஏன்னா இனத்தோட தான் சேரும் அப்படின்ற மாதிரி தான். சேர்க்கை எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கைன்னு அமையும். அதனால உங்களோட சுத்தி இருக்கிற சர்க்கிள்ஸை வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. ப்ராட் மைண்டடா யோசிக்கிறவங்க பீப்புள் எப்பவுமே வந்து எப்படி சொல்றதுன்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஒரே இப்ப உங்களோட பொருளாதாரம் ரீதியாகவும் சரி, எந்த ஒரு விஷயமா வந்தாலும் சரி, ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் தவிர டிக்ரீஸ் ஆகுறது. அந்த மாதிரி மேம்பட்ட சிந்தனைகளோட இருக்கிற நண்பர்களோட இருந்து நீங்க பயணிச்சீங்கன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி யோசிப்பீங்க. இல்ல நீங்க அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா அந்த மாதிரி சேர்க்கை உங்களோட கம்மியா யோசிக்கிறாங்கன்னா அவனும் முன்னேறுவான். ஸோ இப்படிப்பதான் லாபம் தான். அதனாலதான் சர்க்கிளை வந்து சேர்க்கையை வந்து ஒழுங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா சேர்க்கை எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கை. அது மாதிரிதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதுதான் இந்த வீடியோல வந்து 20 டேஸ்ல வந்து உங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்ல வேண்டிய விஷயம். அந்தபடி எல்லாமே நல்லபடியா போச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 21 டேஸ் டிசிப்ளின் லைஃப் சேலஞ்ச் வந்து நாளைக்கு தான் கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து ஐ நாட் ஷுர் எப்படி சொல்றதுன்னு. இது வந்து என்னோட ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்டேட் பண்றேன். பட் ஆனால் அந்த அளவு ரீச் ஆகல. ஓகே ஃபைன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த 21 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா காலைல சாப்பிட்டியா இது பண்ணியா அப்படி தானே போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் நல்லா கேர் பண்ணிக்கல. நான் இந்த வீடியோவில் என்னோட விஷயத்த சொல்லிட்டு அந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். 21 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் காய்ஸ். அந்த 21 டே நல்ல ஹேபிட் பில்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் 21 டேஸ் ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது எதனாச்சும் சேலஞ்ச் பண்ணலாமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு கைஸ். நினைச்ச மாதிரி சேலஞ்ச் வீடியோலாம் இருக்கிறதுலாம் ஈஸிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஓடுறதே வந்து லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. புஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு. அதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அதனால வேற ஏதாச்சும் சேலஞ்சஸ் பண்ணணும்னா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நானே யோசிச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சேலஞ்சஸ் ஏதாச்சும் 50 டேஸ் 100 டேஸ் சேலஞ்ச் ஏதாச்சும் ஃபியூச்சர்ல பண்ற மாதிரி ஐடியா தான் நான் பண்ணுவேன். அதெல்லாம் ஃபர்தரா அப்டேட் பண்ணலாம் கைஸ். 20 டேஸ் டே 20 நல்லா முடிஞ்சது. அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். நான் நம்புறேன். நான் நல்லா தான் பண்றேன் வீடியோ. இந்த வீடியோல இருந்து யாருக்குனாச்சும் ஒருத்தருக்குனாச்சும் சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம யாருக்குனாச்சும் அந்த வீடியோ மூலியமா எதனாச்சும் ஒரு புரிதல் அமையும் நம்புறதுனால தான் இந்த வீடியோவும் போட்டு இருக்கேன் guys. ஃபைனலா எப்பவுமே நம்மளோட தாரக மந்திரம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லதை தவிர்த்து வேற எதுவுமே நடக்காது. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். தேங்க்யூ.